உமா, என்ன நீயும் கணேசனும் வெத்தலையே போறது இல்லையா? ஏன் எப்போது போட்டுக்கோமே. அப்புறம் ஏன் உனக்கு குழந்தைய பிறக்கல? 2க்கு பிறகு இப்போது வேண்டாம். 2க்கு பிறகு இப்போது வேண்டாம். அப்ப அந்த 2 எங்க? இதோ நடேசன், இது கௌரி. அடாடா, இவ்வளவு தருத்திரத்திலையும் என்ன பாசம். நோயாளி மனைவி, புள்ள ஊட்டி கிடையாது. ஜலந்தர்ல வீட்டை விட்டா ஆபீஸ், ஆபீஸ விட்டா வீடு. இதுதான்ப்பா என் வாழ்க்கை. ஏன் ஒண்ணு விட்ட சித்தப்பா? நீங்க தெற்கு பக்கமே வரலையா? வடக்கே இருந்துட்டேன். அதனாலதான் சொந்த பந்தங்கள்லாம் மறந்து போச்சு. நீ ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்ச பாரு உதவணும்னு. அதை பார்த்துதான் ஓடோடி வந்தேன். கௌரியும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. கௌரி இதோ இந்த பக்கம் இருக்கா. எந்த பக்கம் இருந்தா என்ன, பொட்டி தானே நமக்கு முக்கியம். பொட்டி எடுத்துக்கிட்டோம்மா. கொண்டாந்துட்டியா? கணேசா பாருப்பா. கௌரி இந்த உனக்கு 1000. கணேசா உனக்கு 1000. கணேசா பொட்டிய மூடி கொண்டு போய் வை. தூக்கு. சித்தப்பா, அதெல்லாம் எனக்கு தனியா 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க, கௌரிக்கு தனியா 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க. கௌரிக்கு கொடுத்த பணம் கல்யாணத்துக்கு அன்பளிப்பு, திருப்பி தர வேண்டாம். உனக்கு கொடுத்த பணம் கடை, திருப்பி தரணும். நான் எப்ப திருப்பி தரணும்? எப்போன்னு டைம் கேக்குறியா? நீயோ நானோ சாகறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். என்ன சித்தப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணே அண்ணே அண்ணே, கோயிலுக்கு போயிருக்காரு. என்ன விஷயம்? வந்து சொல்றேன். அண்ணே, என்னடா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு அத கொஞ்சம் சந்தோஷமா சொல்லக்கூடாதானே? கௌசல்யா சிட் ஃபண்ட்ஸ்ல மாசம் 275 ரூபாய் சம்பளம். கடைக்கடையா போய் பணம் வசூலிக்கணும். 1000 ரூபாய் டெபாசிட் கட்டினா போறோம்னு. இந்தரா. என்னென்ன, எனக்கு வேலை வந்திருக்குன்னு. ஆனா வேலை வரலடா. பைத்தியக்காரத்தனமா பேசாத. கௌரி கல்யாணமே நடக்க போகுதோ இல்ல நிக்க போகுதோ நான் பயந்துகிட்டு இருக்கேன். நடேச வேலைக்கு 1000 ரூபாய் பணம் எங்க இருந்து கட்டுறது? ஒரு குழந்தைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே தவிர அந்த இன்னொரு குழந்தைய பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரு கை சோறுக்கு மேல கேட்கவே மாட்டேங்கிறான். நான் கேட்டு கேட்டு போட வேண்டியதா இருக்குங்க. வேலை இல்லன்னு அந்த பிள்ளை கூனி குறுக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த பாரு, நீ 1000 தான் வழக்கம் சொன்னாலும் சரி, நடேச வேலைக்கு என்னால பணம் கட்ட முடியாது முடியாது முடியாது. யாரு ராத்திரி வேலை ஜன்னல் கதவை தட்டுறது? உங்க பக்கத்துலயே தானே உட்காந்துட்டு இருக்கேன். பேசாம நீ எனக்கு தலையிட்டு இருக்கலாம். என்ன ஒண்ணு விட்ட சித்தப்பா? ஒரு புருஷன் பொண்டாட்டிய ராத்திரியில தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். கணேசா, கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிறது எவ்வளவு ஆபத்தோ அவ்வளவு ஆபத்து வேலை இல்லாத பையனை வீட்டுல வச்சுக்கிறதும். இந்தாப்பா, என் நிலத்தை விக்கிறதுக்கு நாளைக்கு திருநெல்வேலிக்கு போறேன். அதுல ஏதாவது பணம் வந்துச்சுன்னா உனக்கு ஹெல்ப் பண்றேன். முதல்ல நடேசன் வேலைக்கு பணத்தை கட்டு. உமா, நடேசனுக்கு நீ நாளைக்கு பணம் கொடுக்கற. டேய், நீ வேலைக்கு போற. சித்தப்பா, அத அண்ணன் சொல்லட்டுமே. சரித்திரத்திலேயே எவ்வளவு மரியாதை. சித்தப்பா, எனக்கு ஏற்கனவே கௌரி கல்யாணம் பயமா இருக்கு. இருந்தாலும் நீங்க சொல்றீங்க, அதனால பணத்தை நாளை கட்டுறேன். எவ்வளவு பணம் வாங்கி தர முடியுமோ அவ்வளவு வாங்கி கொடுத்துட்டேன். ஒரு நயா பைசா கூட தர முடியாது. சொல்றேன். சாயந்தரமா வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கடனா தரேன். அதுக்கு மேல முடியாது. புள்ள குட்டிக்கார. தேங்க்யூ சார். அறிகட்டவனே, காரியத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டியடா. நான் எவ்வளவோ சொன்னேன்.
கேட்கவே இல்ல. சுமாரே கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. நான் எங்க தேடியும் பணம் கிடைக்கல. எனக்கு வேற வழியும் தெரியல. அதனாலதான் கல்யாண விஷயமா பேசணும், உடனே வாங்க அப்படின்னு சம்பந்தியமாக்கு லெட்டர் எழுதிட்டேன். அவங்க வரட்டும், நான் விஷயத்த சொல்றேன். கல்யாணம் நடக்குதோ நிக்குதோ அவங்க கையில. திருநெல்வேலிக்கு போய் ஒரு வாரத்துக்குள்ள நான் திரும்பி வரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? ஏன் லெட்டர் எழுதுன? உன் போராத காலம் எனக்கு பணமும் கிடைக்கல. இந்த லெட்டர் விஷயத்தை எப்படி நான் சமாளிக்கிறது? கணேசா, கணேசா, இதானே வீடு? கணேசா, வாங்க வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? எப்படி வந்தீங்க? உங்க லெட்டர் எனக்கு கிடைச்சது. அவங்க ஊர்ல இல்ல. என்ன பண்றது தெரியாம பயந்து போயிட்டேன். சரின்னு நானே ஒரு முடிவெடுத்து அவசரமா வந்தேன். இவர்தான் சம்பந்தி ராஜகலவை. இவர் என் ஒண்ணு விட்ட சித்தப்பா. பேரு ஜலந்தர் சுப்புடு. கணேசா, அவர் இப்ப அவங்கன்னு சொன்னாரு, அது யாரு? என் பொண்டாட்டிய. சம்சாரத்தை போய் யாராவது அவங்க பாக்கலாம். டேய் சுப்புடு, நீ ஏமாத்துறதுக்கு சரியான ஆள் கிடைச்சிருக்கான். சம்பந்தி 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 சம்பந்தி. ஆமா, எது விஷயமா அவசரமா பேசணும்னு என்ன வர சொன்னீங்க? சொல்றேன். ஒரு பேப்பர் வேணுமே. இந்த இருக்க. இதுல எவ்வளவு வேணாலும் எழுதலாமே. அடேங்கப்பா. நீங்க தின்னுங்க. நடேசா, இந்த அட்ரஸ்ல இவர் இருக்காரான்னு பாத்துவா. இந்த லெட்டர் தான் சம்பந்திய வர சொன்னதுக்கு ஒரே சாட்சி. இது வெளியில கொண்டு போய் கிழிச்சு போடுறான் மடையா. என்ன முறைக்கிற? தப்பா? போடா. ஐயோ, பாவம் இல்லையா அவரு? நீ மாத்திரம் பாவம் இல்லையா? ருஷியந்திரமணி ஒன்ன ஏமாத்துறா. நாம ஏமாத்துறதுக்கு இவர் தான் கிடைச்சாரு. என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம். கல்யாணத்தன்னைக்கு ஜவ்வரிசி பாயசம் எனக்காக ஸ்பெஷலா போடுவீங்களா? போட்டுருவோம். அதுல அந்த முந்திரி பருப்பை கூட முழுசா வறுத்து போடுங்க. மூட்டை மூட்டையா போடுறேன். அது போக 25 பவுன் நகை கேட்டீங்களா? கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு கழுத்துல 10 பவுன் நகை கிடைக்கும். அது இந்தியா தங்கம். மீதி 15 பவுன் நகை ஆப்பிரிக்கா அத்தைகிட்ட இருந்து வரணும். அது ஆப்பிரிக்கா தங்கம். அத்தோட இந்த கஸ்டம்ஸ்ல கஷ்டம் இல்லாம வந்துருச்சுன்னா நமக்கு அதிர்ஷ்டம். இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான். According to Gold Control Act number 420, article number 420, section number 420, I am 420, you are 420. என்னங்க, நீங்க என்னமோ பெரிய பெரிய விஷயம் எல்லாம் சொல்றீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலீங்க. அது கிடக்கட்டும். கல்யாணத்துல பொண்ணு கழுத்துல 10 பவுன் நகை கிடக்கும். மீதி 15 பவுன் நகை ஆகாயத்துல பிளைன்ல வரும். என்னது ஆப்பிரிக்க தங்கம்? புருடா குருடா, ராஜகலவை சம்மதிச்சபடி 10 பவுன் நகை தான் போடணும். கவலையை விடு. நாம ருஷியந்திரமணி கிட்ட பேசல. நான் ராஜகலவிட்ட பேசிட்டேன். ருஷியந்திரமணி இதுக்கு சம்மதிக்கல. ராஜகலவை சம்மதிச்சிட்டார். அவங்க பையனுக்கு அம்மா, இவரு பையனுக்கு அப்பா. அவங்க கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. நான் இவரை கோர்ட்லயே நிறுத்திடுவேன். அவங்க என்ன பீஸ் பீஸா கிழிச்சிருவாங்க. இவரை நான் பீஸ் பீஸா கிழிச்சிருவேன். நாம 4 பேரும் பீஸ் பீஸா கிழிச்சுக்கிட்டு இருக்கும் போது மங்கவதி கௌரி கழுத்துல தாலிய கட்டிடுவான். அவன் தான் அலையிறானே கழுத்தேங்கன்னு. அசந்தா நம்ம கழுத்திலே கட்டிடுவான்டா தாலிய. இந்தாங்க ஜவ்வரிசி பாயாசத்துல ஜவ்வரிசிய உடைச்சு போடணும். முழுசா போடணும். முந்திரி பருப்ப முழுசா போடணும். மாதிரி வச்சுக்கோங்க. எத்ராஜ், கணேசன் வந்தாப்பா. அவன் தங்கச்சியோட கல்யாண பத்திரிகையை கொடுத்துட்டு போனான். இந்தா. ஏன்பா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா நான் சொல்றேம்மா. கணேசன் கல்யாண பத்திரிக்கை தான் அடிச்சான். செலவு ஜாஸ்தி ஆயிடுமேனு கவர் அடிக்கல. யாருக்கோ கொடுத்த இன்விடேஷன் ஏதோ ஒரு கடையில வாங்கின கவர்ல போட்டு அதுல என் பேரை எழுதி கணேசன் தான் கொடுத்தான்னு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னமா? நான் தான் அவங்களை அப்படி பொய் சொல்ல சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஏன் அப்படி சொல்ல சொன்னீங்க? அப்படி சொன்னாலாவது நீங்க குடிக்கிறத நிறுத்திக்கிடுங்கன்னு எனக்கு ஒரு நப்பாசை.
சாண்டி. உமா உமா சித்திக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கான். ஜலந்தர்ல டெலிகிராம் வந்திருக்கேன். இப்ப நம்ம என்ன செய்யறது? பாருங்க சித்தப்பா, உடனே நாம ஜலந்தருக்கு பிளெயின்ல அனுப்ப ஏற்பாடு செய்யணும். சரி. உமா, இந்த பணம் கௌரியோட கல்யாணத்துக்காக கொடுத்தது. பரவாயில்ல மாமா, அத நான் அப்புறமா பாத்துக்கலாம். இன்னொரு 1000 ரூபாய் கொடுத்தேன். அதுவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. அது நடேசனுடைய வேலைக்காக டெபாசிட் கட்டியாச்சு. ஏன் பிரயோஜனம் இல்ல? 4 மாசத்துல அவன் இந்த 1000 ரூபாய சம்பாதிச்சு கொடுத்துட போறான். நீங்க தானே சொன்னீங்க. உமா, உனக்கு 2 குழந்தைன்னு சொன்னியம்மா. இல்ல, 3 குழந்தை. இவனும் உனக்கு ஒரு குழந்தைதாம்மா. ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. சார் சார் சார், லீவுல இருக்க, ஆனா ஆபீஸுக்கு வர. எனக்கு வேற யாரையும் தெரியல சைமன். எனக்கு எல்லாம் தெரியும் சார். நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்றேன் சார். என் சம்சாரம் கழுத்துல 2 பவுனுக்கு செயினும், கையில 2 பவுனுக்கு வளையலும் இருக்கு. அதை கழட்டி உங்ககிட்ட தர்றேன். ஆனா அதை நீ விற்க கூடாது. எனக்கு ராசியான நகை. அதை கொண்டு போய் உன் தங்கச்சிக்கு போடு. எப்போ அதே மாதிரி செஞ்சு உன் தங்கச்சிக்கு போட முடியுமோ போட்டுட்டு என் நகையை திருப்பி கொடுத்துரு. ரொம்ப தேங்க்ஸ் பா. இதுக்கெல்லாம் எதுக்கு சார் தேங்க்ஸ்? நானும் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் சார். எல்லாரும் எங்க போறீங்க? பலசர கடை வச்சிருக்காரு ராவுத்தர். அவருக்கு ஆக்சிடென்ட். எப்படி இருக்கு? மூளையில் அடிபட்டிருக்கு. இப்ப அவருக்கு சுயநினைவே இல்ல. 72 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். 72 மணி நேரமா? என் தங்கச்சிக்கு கல்யாணம் இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள நடந்தாகணும். கல்யாணத்துக்கு சாமானந்த ராவுத்தர் தான் தரேன்னு சொல்லி இருக்கிறாரு. யோ, என்ன ஆஸ்பத்திரி நடத்துறீங்க? ராவுத்தர் 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 ராவுத்தர்